ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசியில் குஸ்கா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு 2 கப் அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற போடணும். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூனு நெய், 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டு சூடாக்கணும். நெய் காஞ்ச உடனே 4 ஏலக்காய், 5-6 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 ஸ்டார் அனைஸு. இந்த பிரியாணி இலை என்கிட்ட இல்லை, நான் ரொம்ப இலையாகம் போடுவேன். அதையும் போட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை தட்டி நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரை வதக்க வேண்டும். வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி அதை சேர்த்து வதக்கும். தக்காளி வதங்கினோன்னா ஒரு சிறிய துண்டு கேரட்டை பொடியாக நறுக்கி அதை சேர்த்து நல்லா வதக்கும். கேரட்டு வதங்கியவுடன் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கும். அப்புறம் ஒரு 20 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டும். கூடவே கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்க்கவும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் விட்டு சேர்த்து வதக்கவும். தீயை மிதமாக வைக்கணும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் சக்தி பிரியாணி மசாலா, 3/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் வற்றல் சேர்த்து ஒரு அரை நிமிடம் வதக்கவும். அடுத்ததாக ஊற வைத்துள்ள அரிசியை தண்ணீரை வடித்து விட்டு குக்கரில் தட்டி கிண்டவும். தேவையான அளவு உப்பும் சேர்க்கவும். அடுத்ததாக கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கவும். 1 கப்புக்கு 1.5 கப் வீதம் தண்ணீர் விட வேண்டும். அடுத்து எல்லா புறமும் கொதிக்க தொடங்கின உடனே குக்கரை மூடி ஒரு 7-8 நிமிடங்கள் சிம்மில் வைத்து ஆஃப் பண்ணவும். சுவையான சீரக சம்பா குஸ்கா ரெடி. நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.